வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வந்தாள் மகாலட்சுமியே பகுதி 2. அதிகாலையில் நேரமாக எழுந்து விட்டாள் வசுமதி. காலையில் கோவையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் விமானத்தில் ஏற்கனவே ரிட்டர்ன் டிக்கெட் புக் செய்திருந்ததால் நேரமாக கிளம்ப வேண்டி இருந்தது. அம்மாவும் அண்ணி மைதிலியும் அவளுக்கு முன்பாகவே எழுந்து அவளுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். மைதிலி மாமியார் மெச்சிய மருமகள், ஜானகியும் மருமகள் மெச்சும் மாமியார் தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் மைதிலி கல்யாணமாகி அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்ததில் இருந்து அப்படி ஒரு ஒற்றுமை இருக்க அந்த வீடு சண்டை சச்சரவு இல்லாமல் எப்பொழுதுமே கலகலப்பாக இருந்தது. அம்மா, என் கூட வந்து ஒரு வாரம் இருக்கலாம் இல்லையா? ஏண்டி, என்ன திடீர்னு கேட்குற? இப்போ போய் எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாது? டிக்கெட் கிடைக்கும், வா போகலாம். இல்லைன்னா கூட பரவாயில்லை, என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு நாம் காரை எடுத்துகிட்டு போயிடலாம் என்று சொன்ன வசுமதியை ஆச்சரியமாக பார்த்தார்கள் மைதிலியும் ஜானகியும். என்னடி புரியாமல் பேசுகிற? கல்யாண டைமில் நான் எப்படி உன் கூட வந்து இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ என்ன அதுக்கு அவசரம்? இன்னும் கொஞ்ச நாளில் நீயே லீவ் போட்டு இங்கே வரப்போகிற. இப்போ போய் எதுக்கு என்னை கூப்பிட்ற என்று கேட்ட அம்மாவை முறைத்தாள் வசுமதி. இப்போ எதுக்கு முறைக்கிற என்ன? நான் என்ன கேட்டுட்டேன்? எப்போவும் வந்தால் அமைதியாக போய் சேர்வேன், அப்படி தானே? இப்போ என்னடி புதுசாக என்னையும் கூட சேர சொல்கிற? அப்போ நான் வந்துட்டு போகிறதும் இப்போ வந்துட்டு போகிறதும் ஒன்றா? இப்போ ஏதோ நீ கொஞ்ச நாள் என் கூட வந்து தங்கினா நல்லா இருக்குமேன்னு தோணுது. சரிடி, எதுவாக இருந்தாலும் இப்போ என்னால் இதையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுடி. நிறைய வேலைகள் இருக்குது இங்கே, அதை நான் இருந்து தான் பார்க்கணும். வேணும்னா உங்கள் அண்ணியை வேணால் கூட்டிகிட்டு போவேன் என்று சொன்ன மாமியாரை பார்த்து அலறினாள் மைதிலி. ஐயோ, நானா? என்னாலெல்லாம் முடியாதத்த அவருக்கு என்று சொல்லி அவசரமாக நாக்கை கடித்தாள் மைதிலி. தோடா, ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே ரெண்டு பேரும். யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் போங்க என்று சொல்லி காலை உதைத்து கொண்டு தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு குளிப்பதற்கு ஆயத்தமானாள். அவசரமாக கிளம்பி அப்பாவோடு விமான நிலையம் சென்று அடைந்த வசுமதிக்கு விமானம் இன்னும் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் கிளம்பும் என்ற அறிவிப்பு கேட்டபோது மிகவும் எரிச்சலாக இருந்தது. அவள் அப்பாவுடன் ஓரமாக சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். அப்பா நாராயணன் திரும்பி வசுமதியை பார்த்து, ஏண்டாம்மா, நான் பாட்டுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேனடா, நிஜமாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லை அப்பாவுக்காக பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறியாடா என்று கேட்க, ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் என்று கேட்டு சிரித்தாள் வசுமதி. இல்லை, மாப்பிள்ளை நம்ம அளவுக்கு வசதி படைத்தவர் இல்லை. உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் கூட சொல்லுடா கண்ணு. இதில் என்னப்பா இருக்குது? தேவையில்லாத மனக்குழப்பமெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏன்பா, கல்யாண செலவுக்கு நான் ஏதாவது லோன் போட்டு தரணுமா, இல்லை நீங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்குவீங்களா என்று பேச்சை வேறு பக்கம் திருப்பினாள் வசு. வேணாம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது ஒரு அப்பனோட கடமையாச்சே. ஆண்டவன் புண்ணியத்தில் நான் ஓரளவுக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன். தவிர அண்ணனும் நல்ல முறையில் தான் சம்பாதிக்கிறான், உதவி பண்ணுவான். அது சரிதான்ப்பா, அதுக்காக அட்லீஸ்ட் என் சேமிப்பையாவது நான் தரணும் இல்லையா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னோட பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கே அது ஒரு நாள் தேவைப்படும். அப்போ யார்கிட்டையும் நீ கேட்க வேண்டியதில்லை பாரு. உன் கல்யாணத்தில் எல்லா செலவுமே ஏன் மஞ்சளில் இருந்து மாங்கல்யம் வரைக்கும் என் காசில் தாம்மா நடக்கணும். அதுதான் எனக்கு பெருமை, சந்தோஷம், அது என் கடமையும் கூட என்று சொன்ன அப்பாவை பெருமையாக பார்த்தாள் வசுமதி. ரொம்ப தான் பிடிவாதம்ப்பா உங்களுக்கு என்று சொன்ன மகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக சிரித்தார் நாராயணன். ஃப்ளைட் வரும் நேரமானதும் நாராயணனுக்கு கையை அசைத்து விடை பெற்றுவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி பெங்களூர் வந்து சென்று தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் வசுமதி. ஆனால் சத்யாவுக்கு தான் அங்கே இருப்பு கொள்ளவில்லை. கல்யாண நாள் நெருங்க நெருங்க சந்தோஷத்துக்கு பதில் சங்கடம்தான் கூடியது சத்யாவுக்கு. குடும்பத்தை பிரிந்து தான் மட்டும் பெங்களூர் செல்வது சரிதானா என்ற குழப்பம் இன்னும் அதிகமாக அவன் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. ஆர்த்தியும் மகிழனும் அம்மா சொல் பேச்சு கேட்டு அடங்கி நடப்பார்களா? அவன் கூட இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அம்மாவால் அவர்களை சமாளிக்க முடியுமா? அவன் அனுப்பும் பணத்தில் செலவு செய்து அம்மாவால் சிக்கனமாக குடும்பத்தை வழி நடத்த முடியுமா? ஒருவேளை தங்கையும் தம்பியும் ஆடம்பரமான
செலவுகளை இழுத்து வைத்து விட்டார்கள் என்றால் அம்மா என்ன செய்வாள்? இப்படி சிக்கனமாக செலவு செய்து குடும்பத்தை நடத்த நேரிடும் போதே ஒரு சில நேரங்களில் பற்றாக்குறை வந்து திக்கு முக்காட வேண்டி வைக்கிறது. அப்பொழுதெல்லாம் சத்யா தான் அங்கே இங்கே கடனை வாங்கி சமாளித்து வந்திருக்கிறான். மீண்டும் அப்படி ஒரு நிலை வந்தால் இப்பொழுது தாயினால் எப்படி சமாளிக்க முடியும் அதை? அவனுக்குள் கேள்விகள் எழுந்து மூளி பிதுங்க வைத்தது. இவ்வாறெல்லாம் யோசித்து யோசித்து தன்னை வருத்தி கவலைப்பட்டு கொண்டிருந்த சத்யாவை கண்டு கொள்ளாமல் அம்மாவும் தம்பியும் தங்கையும் கல்யாண நிகழ்ச்சிகளை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கான திட்டமெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆர்த்தி சத்யாவை பார்த்து கேட்டாள், அண்ணா, கல்யாணம் ஆனதும் உடனே பெங்களூர் போயிடுவீங்களா, இல்லை அண்ணியும் நீங்களும் 1 மாதமாவது தங்கி இருந்துட்டு போவீங்களா என்னண்ணா என்று ஆசையாக கேட்க, ஆர்த்தியின் கேள்வியில் ஒரு கணம் அமைதியாக இருந்த சத்யா பின் யாருக்கு தெரியும் என்று பதில் அளித்தான். என்னண்ணா பதில் இது? நீ அன்னிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே, பேசிட்டு தானே இருக்க. அப்படியா, சரி கேட்டு சொல்கிறேன் என்று விட்டேற்றியாக பதிலளித்தான் சத்யா. அப்பொழுது அம்மா குறுக்கிட்டு, சத்யா, உன் டிரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு, கம்பெனியில் சொல்லிட்டதானே என்று கேட்க, சொல்லிட்டம்மா, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் ஆர்டர் கைக்கு வந்த பாடில்லை என்று பதில் சொன்னான். மகனின் சுவாரஸ்யமற்ற போக்கை கவனித்த கோதை, ஏண்டா ஏன் இப்படி இருக்கிற, சரியாகவே பேச மாட்டேங்கிற, பதில் சொல்லவும் மாட்டேங்கிற, எப்போ பாரு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டே திரியிற, உனக்கு என்னடா ஆச்சு என்று கேட்டார். அம்மா, அண்ணன் ஏன் உம்முன்னு இருக்குதுன்னு எனக்கு காரணம் தெரியுமா என்று ஆர்த்தி குறுக்கிட்டு சொல்ல, அம்மா மகன் இருவருமே அவளை பார்த்தார்கள். அம்மா, வழக்கமாக புருஷன் இருக்கிற ஊருக்கு தானே பொண்டாட்டி போவா கல்யாணம் ஆனதும். ஆனால் நம்ம அண்ணா விஷயத்தில் அப்படி எதுவும் நடக்கலை பார்த்தியா? அவங்க இருக்கிற ஊருக்கு தானே அண்ணன் போக போகிறாரு, அதனால தான் சோகமாக இருக்கிறாரு. அதுதான் காரணம் இல்லையாண்ணா? என்னன்னா, நான் சரியாக தானே சொன்னேன்? கல்யாணம் முடிஞ்சு பெண்ணை பெற்றவங்க தான் மூக்கை சிந்தி அழுதுகிட்டே அவளை அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டு விஷயமே வேற, உள்டாவாக மாறிப்போச்சு இல்லை இப்போது. இங்கே நாம் தான் மூக்கை சிந்தி அண்ணனை பொண்ணு கூட அனுப்பி வைக்கணும். எப்படிம்மா, நான் சொல்கிறது சரிதானே என்று சிரித்து கொண்டு அம்மாவையும் பார்த்து சொன்ன ஆர்த்தியை பார்த்து முறைத்தாள் அம்மா. அடைச்ச வாயை மூடுடி, அவளை சட்டென்று அடக்கினார். ஆனாலும் சத்யாவுக்கு அந்த வார்த்தைகள் வலியை தந்தது. முகம் சுருங்கி போனா. இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டே இருக்கக்கூடாது போல என்று தோன்றியது. அப்பொழுது அவசரப்பட்டு சரி என்று தலையாட்டி விட்டேனோ என்று நினைத்தான். உள்ளூர் பெண்ணையே தேடி பிடித்திருக்கலாமோ? குழப்பம் கூடியது. அவன் குழப்பத்தை இன்னும் கூட்டும் வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து கல்யாண ஜவுளி எடுக்க கோவை 100 அடி ரோட்டில் உள்ள கடைக்கு சென்றார்கள். ஜவுளி வாங்கி முடித்துவிட்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனவர்கள் ஒரு டேபிள் பார்த்து அமர்ந்த பொழுது, ஹாய் மகி என்று ஒரு மகிழ்ச்சி குரல் சற்று தொலைவில் இருந்து சத்தமாக அழைக்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு அழகான இளம்பெண், மாடனாக உடை உடுத்தியிருந்தாள். கல்லூரி படிக்கும் பெண் போல இருந்தாள். மகிழனை பார்த்து கையாட்டி கொண்டே வர அவனும் எழுந்து அவள் அருகே சென்று சற்று நேரம் உரையாடிவிட்டு சிரித்து கொண்டே அவளை அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவன் சென்று அந்த பெண்ணிடம் பேசிவிட்டு சிரித்து கொண்டே வருவதற்குள் சத்யாவின் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் எழுந்து கடல் அலை போல புரண்டு புரண்டு அவன் மனதை புரட்டி போட்டுவிட்டது. மகிழனிடம் அந்த பெண் பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று சிறு தயக்கத்துக்குள்ளானவன் தனக்குள்ளேயே யோசனை செய்தவாறே அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு, யாருடா அந்த பொண்ணு என்று கேட்டான் சத்யா. அதுவா, தெரிஞ்ச பொண்ணுதான்னா? தெரிஞ்ச பொண்ணுன்னா என்னடா பதில் இது? கூட படிக்கிறவளா இல்லை பின்ன எப்படி பழக்கம் என்று சத்யா இழுத்தவாறு கேட்க மகிழனுக்கு எரிச்சல் வந்தது. தன்னை அடக்கி கொண்டான். கேட்குறேன் இல்லை, பதில் சொல்லேண்டா என்று மீண்டும் எரிந்து விழுந்தான் சத்யா. என்ன கேள்வினா இது? உனக்கே இது அபத்தமாக படலையா? இல்லை, நீ அவகிட்ட இவ்வளவு சிரித்து சிரித்து பேசுகிறியே, அதுதான் எப்படிப்பட்ட நட்புன்னு கேட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் நீ யார்கிட்டையுமே சிரித்து சிரித்து பேசுகிறதே இல்லையா? எந்த லேடிக்கிட்டேயும் நீ பேசுகிறதே இல்லையா? அது ஆஃபீஸு, இது ஹோட்டல் இல்லையா? இங்கே இப்படியெல்லாம் பேசுவியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? அவளுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு தெரியணுமா? ஆமாம், அவளுக்கும் உனக்கு என்ன உறவு? என்னண்ணா என்னமோ மாதிரி கேள்வி கேட்குற? இல்லைடா, காதல் அது இதுன்னு உங்களுக்கு இடையில ஏதாவது இருக்குதா என்று சத்யா முடிப்பதற்குள் முன்னையே சீறினான் மகிழன். அண்ணா, என்னண்ணா பேசுகிற நீ? எதுக்கு தேவையில்லாமல் இப்படி உளறிட்டு இருக்கிற?
ஏண்டா ஏண்டா கோபம் வருது? கோபம் வந்தால் இல்லைன்னு ஆயிடுமா அது? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில என்ன உறவு ஓடிட்டுருக்கு அதை சொல்லு முதல்ல. மகிழனுக்கு கடுப்பு அதிகமாகி கொண்டே போனது. பைத்தியம் மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு நீயா உளறிக்கிட்டு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காத. நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் என்னடா தப்பாக பேசிட்டேன்? நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லடா. அம்மா நீயாவது கேட்கக்கூடாதா? இது எதையுமே நீ சொல்ல மாட்டியாம்மா? ஏம்மா இப்படி அமைதியாகவே இருக்கிற என்று அம்மாவை கேட்க அம்மாவோ திகைத்து போய் இருந்தாள். என்ன ஆயிற்று இவனுக்கு என்று வியந்து போனாள். ஏன் சத்யா இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? அந்த பெண் சாதாரணமாகத்தானே பேசிட்டு போகிறா. எல்லார் முன்னாடியும் வந்து சாதாரணமாக அவன்கிட்ட பேசிட்டு போகிறா. இதுலையே என்ன தப்பு இருக்குது? தெரிஞ்ச பொண்ணுன்னா வந்து பேச மாட்டாங்களா? இவன் எதுக்கு இதுக்கு போய் இந்த குதி குதிக்கிறான்? தப்பான ஒருத்தராக இருந்தால் இப்படி எல்லார் முன்னாடியும் வந்து பேசுவாங்களா? இதில் என்ன தப்பு கண்டுட்டான்? அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஹோட்டலில் சாப்பிட வந்த இடத்துல இப்போ எதுக்குடா இந்த வாதமெல்லாம்? எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று இருவரையும் அமைதியாக இருக்க சொன்னார். அம்மா அடக்கிவிட சூழ்நிலையை புரிந்து கொண்டு சத்யாவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணி கொண்டு எழுந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அனைவரும் ஒரு இறுக்கமான முகத்தோடே வீடு வந்து சேர்ந்தார்கள். மகிழனுக்கு சத்யா நடந்து கொண்டது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதுவரை நன்றாக இருந்தவன் தானே, இப்போ என்ன வந்துச்சு இவனுக்கு? திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின் கேட்குறான். யதார்த்தமாக ஒரு பெண்ணுக்கிட்ட பேசினது தப்பா என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமோட சத்யாவை பார்க்கும்போதெல்லாம் சரியாக பேசாமல் முறைத்து கொண்டே தான் சென்றான் மகிழன். அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு இறுக்கமான சூழல் வந்திருக்க நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. சத்யா தான் நிலை கொள்ளாமல் தவித்தான். இந்த திருமணத்தை ஒத்துக்கொண்டது தப்போ? குடும்ப பொறுப்பை உதறிவிட்டு தான் மட்டும் தான் சுகம் என்று பெங்களூர் போவது சரியோ என்று பலவாறாக யோசித்தான். கல்யாணத்தை நிறுத்திவிடலாமா என்று கூட அம்மாவிடம் கேட்டு பார்த்தான். அம்மாவுக்கு வந்ததே கோபம். நீ என் மகன்தானாடா? இவ்வளோ தூரம் பத்திரிக்கை அடித்து எல்லாருக்குமே விநியோகிச்சு அதன் பின்னாடி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிறியேடா, அது எவ்வளோ பெரிய அவமானம் அந்த குடும்பத்துக்கு. நீ இந்த மாதிரியெல்லாம் சுயநலமாக எப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிச்ச? நீ உன் சுகம் மட்டுமே பார்த்துட்ருக்கிறியா? அந்த குடும்பத்தோட நிலைமையை நீ நினச்சி பார்க்க மாட்டியா என்று அம்மா வாங்கு என்று வாங்கிவிட்டார். அதன் பிறகுதான் சத்யாவுக்கு தான் அப்படி கேட்டது தவறோ என்று புரிந்தது. கல்யாண நாளும் நெருங்க வீடெல்லாம் உறவினர்கள் குழுமி விட்டார்கள். அரக்கு நிற பட்டு புடவையில் அழகே உருவாக ஒரு தேவதை போல வசுமதி சத்யாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். சுற்றம் புடைசூழ உற்றார் உறவினர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்று அனைவரும் வாழ்த்த சத்யா வசுமதியின் கழுத்தில் மங்கள நான் போட்ட அனைவரும் அட்சதை தூவி ஆசீர்வதித்தார்கள். ஆச்சு, எல்லாமே முடிந்தது. இனி இவள்தான் தனக்கு மனைவி. இவளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். இவளோடு பெங்களூர் செல்ல வேண்டும். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். நினைப்பே நெருப்பாக சுட்டது அவனை. அவளோடு பெங்களூர் செல்வதற்காக அவன் வருத்தப்படவில்லை தான். ஆனால் குடும்பத்தை உதறிவிட்டு கடமை தவறியவனாக பெங்களூர் போவதாக நினைத்து தான் வருந்தினான். யாராவது தன்னை அந்த மாதிரி சுட்டி காட்டி சொல்லிவிட்டார்கள் என்றால், அப்படி சொல்லிவிட்டால் தன் மனது அதை தாங்குமா என்று நினைத்து அஞ்சினா. ஊரார் பழி சொல்லுக்கு ஆளாகிடுவேனோ என்று நினைத்து வருந்தினா. எப்படா இங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினச்சிட்டே டைம் பார்த்துட்டே காத்திருந்தது போல இந்த வரன் உனக்கு அமைஞ்சிடுச்சு இல்லையாடா என்று ஒரு நண்பன் கேலியாக கேட்க அதுவே சுருக்கென்று தைத்து விட்டது சத்யாவின் நெஞ்சில். நண்பன் என்பதால் வாய்விட்டு சொல்லிவிட்டான் போல. இதுவே மற்றவர்களாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் என்னெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார்களோ, தன் தலை மறைந்ததும் எத்தனை விதமாக தன்னை பேசுவார்களோ, என்னென்ன நினைப்பார்களோ என்ற யோசனையில் அமர்ந்திருந்த சத்யாவை பார்த்து வசுமதி மெல்ல சிரித்து அவன் தோலை தட்டினாள். என்னாச்சு உங்களுக்கு, முழிச்சிட்டே தூங்குறீங்களா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் தான் தன்னை சுதாரித்து கொண்ட சத்யா மெல்ல புன்னகைத்தவாறு, நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, அதுதான் பார்த்து மெய் மறந்து போயிட்ட என்று சொன்னான். அப்படியா? நம்ம இருவருக்கும் வரப்போகும் அந்த இரவுக்காக சொல்லப்படும் சொல்லா இது? ஓ பொய் என்று கஞ்சிமிட்டி சிரித்தாள் வசுமதி. திக்கென்றாகிவிட்டது சத்யாவுக்கு. என்ன இவ இப்படி வெளிப்படையாகவே பேசுகிறாளே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இருக்கிறாளே, வெட்கம் என்பதே அறியாதவளா? தான் எத்தனை திருமணங்களில் பார்த்திருக்கிறேன். மணப்பெண் தலை நிமிரவே மாட்டாள். சுற்றிலும் இருப்பவர்கள் கேலி வார்த்தைகளில் அவளை சிவக்கடிப்பார்கள். சாப்பிடும்போது ஒரு இனிப்பை எடுத்து புருஷன் வாயில் ஊட்டிவிட மற்றவர்கள் 1/2 மணி நேரமாவது அவளிடம் கெஞ்ச வேண்டும், போராட வேண்டும். அப்புறமாகத்தான் ஒரு வழியாக நெளிந்து வளைந்து குலைந்து கடைக்கண்களால் பார்த்து
ஒரு இனிப்பை எடுத்து எட்டாத தூரத்திலிருந்து எட்டி ஊட்டி விடுவாள். அதை கைத்தட்டல் ஒலியோடு ஆரவாரம் செய்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பெண்கள் இப்பொழுதெல்லாம் எவ்வளவு முன்னேறி விட்டார்கள். சமீப கால பெண்கள் எல்லாமே திருமணத்துக்கு முன்னாடியே நான் கட்டிக்கொள்ளப் போகிறேன், ஆடவனோடு சகஜமாக பேசுவேன் என்று ஊர் சுற்றுவது என்றெல்லாமே நடந்து கொள்கிறார்களே. கூச்சம் என்பதே இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டு. சரி, இவ பெங்களூரில் வசிப்பவள், அதனால்தான் சகஜமாக வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறாள் போல. இனிப்பு ஊட்ட சொல்ல சிரித்து கொண்டே கூச்சமே இல்லாமல் ஊட்டினாள் வசுமதி. எதிலுமே சகஜமாக இருந்தாள். எனக்கு தான் இவளை பார்க்க பார்க்க கூச்சமாக இருக்கிறது போல என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டான் சத்யா. அவன் நினைப்பே மற்றவர்களுக்கும் தோன்றியிருக்கும் போல. கல்யாணத்தில் மாப்பிள்ளை கூச்சப்படுறது அதிசயத்தை இப்போ தான் நான் பார்த்துட்ருக்கிறேன் என்று யாரோ ஜாலியாக அடித்த கமெண்ட்டுக்கு அவன் மனம் மிகவும் காயப்பட்டு போனது. அந்த ஆதங்கம் அன்று முதலிரவிலேயே அவனிடம் வெளிப்பட்டது. அந்த முதலிரவு அறையில் வசுமதியோடு தனித்திருக்கும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடாத அந்த கேள்வியை கேட்டு வைத்தான் சத்யா. வசுமதி, உனக்கு வெக்கமாக இல்லையா? எத்தனையோ கல்யாண பொண்களை பார்த்துருக்கிறேன் நான். அவங்கெல்லாம் வெட்கத்தோடு தலை குனிந்து தாலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வெட்கம் என்பதே வரவில்லையே. கல்யாணத்தன்னைக்கு நீ வெட்கப்பட்டு நான் பார்க்கவே இல்லையே. ஒரு பெண்ணுக்கு உண்டான இயல்பான குணம் வெட்கப்படுதல், அதுவே உன்கிட்ட இல்லையே என்று சொல்ல கடகட என்று சிரித்தாள் வசுமதி. அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு பெண் தான் வெக்கப்படணும், ஆண் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஏன் வெக்கப்பட்டீங்க கல்யாண மேடையில் என்று அவள் எதிர்கேள்வி கேட்க சத்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. உள்ளுக்குள் எரிச்சல் மண்டியது. திருடுதல், பொய் சொல்லுதல், இல்லை வேற ஏதாவது தப்பு பண்ணும்போது தான் வெக்கப்படணும். மற்றபடி எந்த ஒரு காரியத்துக்காகவும் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்துருக்கிறாரு என்று ஆணித்தரமாக சத்யாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து வசுமதி பதில் சொல்ல, அந்த பதிலில் சத்யாவின் உள்ளம் சுருங்கி போனது.